தமிழக ஆளுநர் RN ரவிக்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்ததாக கூறி திமுகவினர் நேற்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை சைதாப்பேட்டையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, MP கனிமொழி உள்ளிட்ட 3000 பேர் கலந்து கொண்டனர். அவர்கள் மீது அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு இடங்களில் கட்சிக் கொடிகள் ஏற்றப்படுவதற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கில் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ள நீதிமன்றம், அரசு நிலத்தில் உள்ள கட்சிக் கொடிகளை அகற்றுவதற்கு விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் தங்கள் சொந்த இடங்களில் கட்சிக் கொடிகளை வைத்துக் கொள்ளுமாறும், அரசுக்கு சொந்தமான இடங்களில் வைக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் இலங்கை செல்ல உள்ளதாக இந்திய தூதரக அதிகாரி சந்தோஷ் ஜா தெரிவித்திருக்கிறார். பிரதமரின் பயண தேதி குறித்து ஆலோசித்து வருவதாகவும் விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிபராக தேர்வு செய்யப்பட்ட அனுரா குமார திசநாயகே தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வந்த நிலையில் அவர் சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதால் அதற்கு ஏற்றவாறு பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயண தேதி முடிவு செய்யப்படும் என்றும் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை சென்றிருந்த நிலையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை செல்ல உள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் பொங்கல் விடுமுறை நாட்களில் இருக்காது என மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுன்காரா தெரிவித்துள்ளார். மனு தாக்கல் வரும் 10, 13, 17 ஆகிய தேதிகளில் மட்டுமே நடைபெறும் என்றும், கடந்த இடைத்தேர்தலைப் போலவே இந்த முறையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு மத்திய துணை ராணுவப்படை பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படும் என்றும், பணப்பட்டுவாடா நடந்தால் பொதுமக்கள் உடனடியாக தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் காலமானதால் அங்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. ஆளுநருக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்தியதற்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பவே ஆளுநரை திமுக பயன்படுத்துவதாகவும், ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்துக்கு உரிய மரியாதை வழங்குவதாகவும், வேண்டும் என்றே திமுக உப்பு சப்பில்லாத காரணத்தை கிளப்பி போராட்டம் நடத்துவதாகவும் அவர் விமர்சித்தார். எங்களுக்கும் தான் முதலமைச்சரை பிடிக்கவில்லை, அதற்காக அவரை விமர்சித்து போஸ்டர் ஒட்டலாமா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி கடலூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பொங்கல் விடுமுறையுடன் சேர்த்து 9 நாட்கள் விடுமுறை கிடைத்திருக்கிறது. ஆருத்ரா தரிசனம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆருத்ரா தரிசனம் ராமநாதபுரத்திலும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஆருத்ரா விழாவை ஒட்டி கடலூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் அரசு பள்ளி மற்றும் அலுவலகங்களுக்கு வரும் 13ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டங்களுக்கு வரும் 11ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை தொடர் விடுமுறை வருகிறது. எதிர்க்கட்சிகள் நடத்தும் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு திமுக நடத்தும் போராட்டங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுவதாக தமிழிசை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என பெண் தலைவர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினால் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் கூறியுள்ளார். தேசிய கீதம் உதாசீனப்படுத்தப்படுகிறது என ஆளுநர் தனது கண்டனத்தை பதிவு செய்தால் அதை எதிர்த்து திமுக எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும், அவர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்ட தமிழிசை, நாங்கள் போராட்டம் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், ஆனால் திமுக போராட்டம் நடத்தினால் பாதுகாக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.
தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.